வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமத்து டாக்டர். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். ஆகஸ்ட் 11, 2025 அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் தானாகவே ஒரு கேஸ் முன்னெடுத்து அந்த கேஸில் ஒரு தீர்ப்பு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன தீர்ப்பு என்னென்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெருநாய்களையும் அகற்றி அதற்குரிய காப்பகங்களில் வச்சு அந்த டாக்ஸ்க்கு தேவையான வேக்சினேஷன், ஸ்டெரிலைசேஷன், டிவார்மிங் இதெல்லாம் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெசிஷனுக்கு அகைன்ஸ்டாக நாய் ஆர்வலர்கள் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சடனாக தெருவில் கூடிய ஒட்டுமொத்த நாய்களையும் ரிமூவ் பண்ணுறதுனால பல பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாய்களுக்கும் தேவையான ஷெல்டர்ஸும் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் அது கிடையாது. இது வந்துட்டு மறைமுகமாக தெருவுக்குள்ளே நிறைய நாய்கள் கொலை செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்துட்டு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய அப்பீல் வந்துட்டு பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்களோட டெசிஷனை மறுபடியும் ஓவர் டர்ன் பண்ணுறாங்க. புது டெசிஷனில் வந்துட்டு தெருவுக்குரிய நாய்களை பிடிச்சிட்டு வந்துட்டு ஏபிசி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாய்க்கு தேவையான வேக்சின், ஸ்டெரிலைசேஷன், டிவார்மிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் அது எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ அதே இடத்துல கொண்டு போய் விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் வந்துட்டு ஒரு புது டெசிஷன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஆகஸ்ட் 11 சுப்ரீம் கோர்ட் தானாகவே இந்த கேஸ் முன்னெடுத்து ஒரு டெசிஷன் சொல்கிறாங்களோ அன்னில இந்த சோஷியல் மீடியாவிலும் பல இஷ்யூஸ் வந்துட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 11 அந்த டெசிஷன் சொன்னதுலேருந்தே அந்த டெசிஷனுக்கு அகைன்ஸ்டாக நிறைய செலிபிரிட்டிஸ், டாக் லவர்ஸ், அனிமல் ஆக்டிவிட்டிஸ்ட் இவங்க எல்லாரும் வந்துட்டு எப்படி ஒரு வாயிலா ஜெவன் குரல் கொடுக்க முடியாதனால என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, அது ஒரு உயிர் தானே, நம்ம கூட இருக்கட்டும், கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், இந்த பக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் இங்கே தெருவில் கூடிய நாய்களால் எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோன்னு தெரியுமா, அதுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டில் வந்துட்டு வச்சு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாஸில் பல வீடியோஸ் வந்துட்டு லாஸ்ட் 20 டேஸாக வரதை வந்துட்டு நம்மளால் ஸோ இதெல்லாம் நடந்துட்டுக்கூடிய இதே டைமில் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு டிவி ஷோவில் வந்துட்டு ஒரு டிபேட் நடக்குது. ஸோ அந்த டிபேட்டோட டாபிக் வந்துட்டு நகரங்களில் தெருநாய்கள் வேண்டும், நகரங்களில் தெருநாய்கள் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்துட்டு நடக்குது. நான் அந்த டிபேட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். பட் அந்த ஷோவை பார்த்து முடிக்கும்போது நிறைய டிஸப்பாயின்மெண்ட் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபைடாக. இந்த ஷோலேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, 2001 ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அந்த ஆக்ட் கீழே 2001 ஏபிசி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஏபிசி ரூல்ஸ் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் ஆகி ஏன் இன்றைக்கி வந்துட்டு ஸ்ட்ரீட் டாக் பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது, அதை பற்றி பேசல. 2019 இந்தியாவோட ஸ்ட்ரீட் டாக் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 1.5 கோடி, இன்றைக்கி 2025 6 கோடி. இந்த கவுண்ட் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டான கவுண்ட் தான், இதை விட அதிகமாக இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. இந்த அளவுக்கு சடன் பாப்புலேஷன் ரைஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம், அதை பற்றி வந்துட்டு பேசல. லாஸ்ட் 10 இயர்ஸாக ஃபாரின் ப்ரீடு டாக்ஸ் வந்துட்டு அதிக அளவில் அதோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கும் அதோட இம்போர்ட்டும் ப்ரீடிங்கையும் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எந்த ஒரு ஃபாரின் ப்ரீட் ரெகுலேஷன் அண்ட் பாலிசிஸ் கொண்டு வராததுக்கு என்ன காரணம், இந்த ஃபாரின் ப்ரீட் இன்றைக்கி அதிகரிச்சுட்டே போகிறனால நம்ம நாட்டு நாய்கள் கைவிடப்பட்டு அது தெரு நாய்களாக மாறி அதோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு, அதை பற்றி பேசல. அதனால் அடாப்ஷன், நம்ம நாட்டு நாய்களோட அடாப்ஷன் வந்துட்டு குறைஞ்சிருக்கு, அதை பற்றி பேசல. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்துட்டு வெறும் 15 18 ஏபிசி சென்டர்ஸ் தான் வந்துட்டு கவர்மெண்ட் கீழே டைரக்டாக ரன் ஆகக்கூடிய ஏபிசி சென்டர்ஸ், அப்புறம் ஒரு 4-5 என்ஜிஓஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஏபிசி சென்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக் பாப்புலேஷனுக்கு ஏபிசியை வந்துட்டு எஃபெக்டிவாக வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். ஏபிசி எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 100% டாக் பாப்புலேஷனில் ஒரு வருஷத்தில் 70% டாக் வந்துட்டு நம்ம ஸ்டெரிலைசேஷன் வந்துட்டு பண்ணி ஆகணும். ஆனால் இங்கே வெறும் 9% 10% மட்டும் தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அது பண்ணுறதும் ஒன்றும் பண்ணாததும் ஒன்றும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 70% பண்ணாமல் எப்படி ஏபிசி வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும், பாப்புலேஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி கோவா வந்துட்டு ஒரு 24/7 இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அந்த இடத்துல டூரிஸ்ட் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றக்காக அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு எப்படி வேக்சின், ஸ்டெரிலைஸ் எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணி, கரப்ஷன் இல்லாமல் எப்படி எஃபெக்டிவாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி ரேபிஸ் ஃப்ரீ சிட்டியாக வந்துட்டு மாற்றிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸ் லைக் நெதர்லாந்து, பூட்டான், அதுக்கடுத்து ஜப்பான், ஜெர்மன், யூஎஸ்ஏ, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸில் எப்படி ஸ்டார்டிங்கில் இந்த இஷ்யூ வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க, அதில் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் எந்த சொல்யூஷனை வந்துட்டு அவங்க கையில் எடுத்தாங்க, அதில் அவங்க எப்படி வந்துட்டு சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்றத பற்றி பேசல. சரி, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸை பிடிச்சிட்டு போயிட்டு ஷெல்டரில் விடக்கூடாது, எக்ஸப்ட் சஸ்பெக்டட் ஃபார் ரேபிஸ் ஆர் கிரிட்டிக்கலி இல் விச் இஸ் எலிஜிபிள் ஃபார் யூத்தனேஷியா, அந்த கண்டிஷன் இல்லாத டாக்ஸ் தவிர இது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரீட்லேயே இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரீட் டாகோட பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, அப்படி எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்னால இன்னும் எத்தனை வருஷத்தில் நம்ம வந்துட்டு ஒரு ரேபிஸ் ஃப்ரீ ஸ்டேட்டாக, இல்லை ரேபிஸ் ஃப்ரீ ஸ்டேட்டாக கூட வேணாம், இந்த டாக் பைட் கேசஸ், ரேபிஸ் கேசஸ் இதெல்லாம் எப்போ வந்துட்டு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றிலாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அந்த ஷோவில் வந்துட்டு என்னால் பார்க்க முடியல. கம்ப்ளீட்டாக அந்த ஷோவோட கான்டெஸ்ட்டை
எப்படி இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ்க்கு இட்ஸ் லைக் ஆடிங் ஆயில் டு த எக்ஸிஸ்டிங் ஃபயர். அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னால் அந்த ஷோ வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது. அதுலேயும் முக்கியமாக அந்த ஷோவில் சமரன் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு பேசியிருப்பார். 1996 முன்னாடி வரைக்கும் வந்துட்டு டாக்ஸ் வந்துட்டு மாஸ் கில்லிங் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரேபிஸ் கேஸ்க்காக. ஆனால் அதில் எந்த ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்காதனால ஃபைனலாக வந்துட்டு இந்த யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஏபிசி ரூல்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஏபிசி ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாவே இன்றைக்கி பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கும். நானும் வந்துட்டு தெருவில் நாய்கள் இருக்கணும்னு சொல்ல, ஆனால் தெருவில் கூடிய நாய்கள் வந்துட்டு மனிதாபிமான முறையில் வந்துட்டு கம்மி பண்ணணும், அதுக்கு ஏபிசி வந்துட்டு ஃபாலோ பண்ணோம். ஆனால் 25 வருஷமாக ஊழல்னால வந்துட்டு நிறைய ஊழல்னால இந்த ஏபிசி வந்துட்டு எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ண முடியாமல் இன்றைக்கி ஸ்ட்ரீட் டாகோட பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த பாயிண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஷோவோட ஹோஸ்ட் வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணியிருப்பார். விச் இஸ் அந்த கண்டெஸ்ட்லேயே அது வந்துட்டு தெரியுது. ஏபிசின்றது தான் இருக்கிறதுலே ஒரு யூனிவர்சல் டூல் இந்த ஸ்ட்ரீட் டாகோட பாப்புலேஷன் வந்துட்டு குறைக்கிறதுக்கு. அது கூட நிறையா ரூல்ஸ் அண்ட் லாஸ் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணி இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிவிக் சென்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக ஃபாலோ பண்ணுறது இந்த ஏபிசி தான். ஸோ அந்த ஏபிசிக்கே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த பாயிண்ட்டை சொல்லும் போதே இதுக்கு அடுத்து நீங்கள் சொல்யூஷனே சொல்ல முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட் வந்துட்டு அழகாக நெக்லெக்ட் வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஷோவோட எண்டில் ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான். இந்த ஷோவோட டைட்டிலே வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. நகரங்களில் தெருநாய்கள் வேணும், தெருநாய்கள் வேண்டாம். முதல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நகரம், ஊர் எது வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல யாரும் பொறுப்பேற்று கொள்ளாத, கைவிடப்பட்ட, உரிமை கொள்ளாத எந்த ஒரு விலங்குகளும், அதாவது ஆடு, மாடு, கோழி, நாய் இல்லை வனவிலங்கு எதுவுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த விலங்குகள்னால மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படும். பொருள் சேதாரம் ஏற்படும், மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும், உயிரிழப்புகள் வந்துட்டு ஏற்படும். ஸோ அப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது அப்படி இருக்கவே கூடாது. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு நகரங்களை வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளாத எந்த ஒரு விலங்குகளும் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தெருநாய்கள் ஆல்ரெடி வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதனால் பாதிப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் பாதிப்படைந்தவர்களை ஒரு பக்கம் வந்துட்டு உட்கார வைக்கிறது கரெக்டு. ஆனால் ஒரு விலங்குனால பாதிப்படைஞ்சிருக்காங்க, ஸோ அதுக்கு சொல்யூஷன் சொல்கிற வகையில் அந்த பக்கம் உட்கார வச்சுருக்கணும். ஆனால் அந்த பாதிப்படைந்தவர்கள் ஏன் பாதிப்படைஞ்சாங்க அப்படின்றதுக்காக காரணம் சொல்கிறதுக்காக ஒரு குரூப் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. முதல்ல ஒரு தெருவில் இருக்க நாயினால் ஒரு உயிரிழப்பு, ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்கிறதே தப்பு. ஆனால் இங்கே இருந்தவர்கள் அவங்க சொல்லக்கூடிய காரணம் அது இன்னும் மேலும் வந்துட்டு கோபத்தையும் எரிச்சலையும் ஊட்டக்கூடிய வகையில் தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 9 மணிக்கு மேலே நீ ஏன் அந்த தெருவுக்கு போகிற? நீ வீட்டிலேருந்து வரும்போதே அந்த இடத்துல நாய் இருக்கும், அதுக்கு ப்ரிப்பேர்டாக வா, உன்னோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோ அப்படின்றாங்க. நான் எதுக்கு என்னோடய மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கணும்? நாய் இப்படிலாம் கத்துச்சுன்னா அது இந்த மூடில் இருக்குது, அதோட பிஹேவியர் இப்படி இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே மனுஷன் பக்கத்தில் இருக்கவன் எப்படி எப்போ எந்த பிஹேவியரில் இருக்கான்றதே தெரிய முடியுது. இதில் எப்படி நாயோட பிஹேவியர் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதை கற்றுக்க முடியும், அதை பற்றி அவேர்னஸ் வந்துட்டு ஏற்படுத்த முடியும். ஒரு நாய் ஒருத்தர் அட்டாக் பண்ணுது அப்படின்னா கூட இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இங்கே என்ன நாய் பகல்லே அட்டாக் பண்ணுது, ஃபுல்லாக எப்போ அட்டாக் பண்ணுதோ குரூப்பாக சேர்ந்து நைட் டைமில் தான் வந்துட்டு அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணும்போது கூட இருக்கவனும் எப்படி தைரியமாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாயோட வந்துட்டு ஃபைட் பண்ண முடியும்? இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் அவங்களுக்கு தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களா தெரில. ஆனால் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ கோபத்தையும் எரிச்சலையும் மூட்டக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ அந்த ஷோவையும் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அதில் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷோவை வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பார்க்கக்கூடிய சாமானியர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வெறுப்புணர்வையும் ஒரு கோபத்தையும் அவங்க மேலே வந்துட்டு ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு தெருநாயினால் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் நான், என்னோடய உயிருக்கு நீ மதிப்பு கொடுக்காம எப்படி வந்துட்டு ஒரு தெருநாய்க்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்டெஸ்ட்டே வந்துட்டு இங்கே மாறுது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு 2 பேர் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து கரெக்டாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் மட்டும் பேசிட்டு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் எதுவுமே பாஸ் பண்ணாமல் கரெக்டாக அதை மட்டும் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல கான்டெஸ்ட் எப்படி மாறுது அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் வெர்சஸ் டாக் லவர்ஸாக வந்துட்டு மாறுது. ஆக்சுவல் கான்டெஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ அப்படி மாறும்போது இந்த டாக் லவர்ஸ் அப்படின்றதுல நிறைய வெரைட்டியான டாக் லவர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நாய்களுக்கு வந்துட்டு உணவு அளிப்பாங்க. அது மறைமுகமாக அவங்களோட வீட்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷனாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கம்பெனியானாகவும் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய தெருநாய்களை ஈவன் கார்பரேஷன் வந்துட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக பிடிச்சிட்டு போக வந்தால் கூட பிடிச்சிட்டு போக விடாமல் தடுத்துருவாங்க. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த தெருவுக்கு மறுபடியும் அந்த கார்பரேஷன் வந்து யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல ஒரு பாப்புலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ இந்த மாதிரியான டாக் லவர்ஸ்னால உண்மையான டாக் வாலண்டியர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு கெட்ட பேர் தான். இந்த இடத்துல டாக் வாலண்டியர்ஸை யாரும் வந்துட்டு பெருமளவில் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதே இல்லை. வேணால் நம்மளுக்கு ஒரு ஓவராலான ஒரு கருத்து அவங்க மேலே ஏற்பட்டுருச்சு, அதை இனிமேட்டு வந்துட்டு மாற்ற முடியாது. ஆனால் டாக் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, நான் கிண்டியில் இருக்கக்கூடிய ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருந்தக்கூடிய டாக் வாலண்டியர்ஸ் அவங்க வந்து எப்பப்பெல்லாம் அவங்க ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் ஹாலிடே கிடைக்குதோ அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃபெக்டடான தோல்வியாதிகள் ஏற்பட்ட பாதிப்படைந்த நாய்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த தோல்வியாதியினால் பாதிப்படைந்த நாய்கள் இருக்கக்கூடிய யூனிட் பக்கமே என்னால் போக முடியல. டாக்டராக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சகிப்புத்தன்மை தான் இருக்கும். அதை தாண்டி என்னால் வந்துட்டு எப்படா அந்த 15 நாள் முடிஞ்சு வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டாக் வாலண்டியர்ஸ் அந்த யூனிட்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு இன்செக்டிசைடு ஸ்ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ளீன் பண்ணிவிட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் போகிறதா இருக்கட்டும், எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. வேக்சினேஷன் பண்ணுறது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு ஊதியமும் இல்லாமல் அவர்கள் பண்ணக்கூடியது இந்த விஷயங்கள் வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயம், மதிக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல இந்த மாதிரியான டாக் லவர்ஸ்னால உண்மையான இருக்கக்கூடிய டாக் வாலண்டியர்ஸ்க்கு நிறைய கெட்ட பேர் வந்துட்டு ஏற்படுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகமே வந்துட்டு இந்த மாதிரி உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஷோ வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் நாய் வந்துட்டு வேணுன்ற நீங்கள் வேணாம் அப்படின்றீங்க. இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணி நான் தப்பு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டா நாளைக்கு நான் தெருவில் போகும்போது என்னை நாய் கடிக்காதா? இல்லை தெருவில் இருக்க நாய் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருமா? இந்த இடத்துல பிரச்சனைன்றது உங்களுக்கு எங்க அப்படின்ற ஒரு இதே வந்துட்டு கிடையாது. இந்த இடத்துல ஆக்சுவல் கான்டெஸ்ட் அப்படின்றது யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் வெர்சஸ் கவர்மெண்ட் அப்படி தான். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்னுடைய ஒரு கார்பரேஷனாக என்னுடைய பஞ்சாயத்து முனிசிபல் ஏரியாவில் ஒரு ரோடு பிரச்சனை, ஒரு தண்ணி பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் யார்கிட்ட போவோம்? அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யார் இருக்காங்களோ அங்கே தான் வந்துட்டு நம்ம போவோம். ஸோ இப்போ என்னோடய இடத்துல ஒரு தெருநாய்கள் பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டுருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை தான் வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஃபோனில் உட்காந்துட்டு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு கமெண்ட் போட்டுட்ருக்கனால இந்த பிரச்சனை குறையுமா? ஸோ அப்போ இந்த ஷோவோட கான்டெஸ்ட் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, பாதிப்படைந்தவர்கள் ஒரு பக்கம் அவங்க சொன்னது 100க்கு 100 வந்துட்டு சரியான விஷயம். ஆனால் இந்த இடத்துல யார் இருக்கணும்? அதுக்கு சொல்யூஷன் மேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸாக இருந்திருக்கணும், கவர்மெண்ட் செக்டர்ஸாக இருந்திருக்கணும். எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து சைடில் முனிசிபல் கார்பரேஷன், அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ஹெல்த் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ், அதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ், ரிட்டையர்டான பர்சன்ஸ், அதில் அனுபவங்கள் நிறைந்த பர்சன்ஸ், அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஏன் வந்துட்டு இத்தனை வருஷமாக டாகோட பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகாமல் இந்தளவுக்கு ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம கரண்ட்டில் என்ன சொல்யூஷன் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம்? இப்போ ரீசெண்டாக வந்துட்டு 100 ஏபிசி சென்டர்ஸ் வந்துட்டு புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அது இன்னும் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகி எப்போ இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஸோ இப்போ என்ன சொல்யூஷன் மேக் பண்ணிகிட்ருக்கோம்? எப்போ இந்த சொல்யூஷனுக்கு கம்ப்ளீட்டான ஒரு சக்ஸஸ் வந்துட்டு எப்போ கிடைக்கும்? இதில் நீங்கள் இந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் அவங்களை வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் இருக்கணும். அந்த ஹெல்த்தியான டிஸ்கஷன் கூட நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா கவர்மெண்ட் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெருநாய்களுக்கும் ஏவிசி பண்ணி அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது, ஒரு காமன் சிவிக் சென்ஸ் அப்படின்றது தேவைப்படுது. இந்த இடத்துல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் என்னோடய வீட்டுக்கு ஒரு நாய் தேவைப்படுது, நான் தெருவில் கூடிய ஒரு நாயை கொண்டு வந்து வீட்டில் வச்சுறேன். அது ஒரு ஃபீமேல் டாகாக இருக்குது அப்படின்னா அந்த நாய்க்கு நான் முறைப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா என்னோட சுய தேவைக்காக சுய பாதுகாப்பாக கொண்டு வரேன்னா அது நான் தான் பண்ணணும். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பண வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏன் இதுக்கு வந்துட்டு செலவு பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்லேயும் இருக்கலாம். அப்படி கொண்டு வந்த அந்த ஃபீமேல் டாகை ஒவ்வொரு தடவையும் 5லேருந்து 6 குட்டி போடும்போது அந்த குட்டியை வந்துட்டு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த நாயில் ஒரு 5 நாயில் ஒரு 2 நாய் சர்வைவ் ஆகி நாளைக்கு யாரையா கடிக்குது. இப்போ அந்த இடத்துல நம்ம நாயை தான் ப்ளேம் பண்ணுறோமே தவிர அந்த இடத்துல இந்த நாயை கொண்டு போய் விட்ட என் மேலே வந்துட்டு எந்த தப்பும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு மனிதனை வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறான். ஸோ ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அந்த இடத்துல கிடையாது. அதுக்கடுத்ததான்
ஒரு காமன் சிவிக் சென்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு கோழி பண்ணைகள்லாம் பார்த்தா நிறைய கோழிகள் இறந்துகிட்டே இருக்கும், மார்டாலிட்டி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கோழிகள்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் போட்டுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் அவங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் இறக்கும் போது ஒரு இடத்துல போய் போட்டுறாங்க. அப்படி போடும்போது அது அங்கே இருக்கக்கூடிய தெருநாய்கள் மோப்பம் முடிச்சு போயிடுது. அது சாப்பிடும்போது அதுக்கு ஒரு பாதிப்பு வந்துட்டு ஏற்படுது. நாயை பொறுத்த வரைக்கும் பரவக்கூடிய நோய் எதாக இருந்தாலும் வேகமாக வந்துட்டு பரவும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த நாய்க்கு பரவும். ஸோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு 10 தெருநாய்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்போ அது வீக் ஆகிடுது. வீக் ஆனதுக்கப்புறம் ஒரு வெறி நோய் பாதிக்கப்பட்ட ஒரு நாய் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 டாகையும் கடிச்சு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஏற்படுத்துது. ஸோ அப்போ இந்த இடத்துல மறைமுகமாக ஒரு மனிதன் தான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு ஏற்படுத்துகிறான். அப்போ இந்த இடத்துல என்னென்ன சமூக பொறுப்புகள் நமக்கு தேவை அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு காமன் சிவிக் சென்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷோவாக நம்ம வெளியே வரும்போது ஒரு நம்பிக்கை வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கும். ஸோ நம்மளால் இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இடத்துல நமக்கும் ஒரு பொறுப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க முடிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட்டாக அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு ஷோவாக தான் வந்துட்டு என்னால் அது பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நீங்கள் கேட்கலாம், இது எப்படி பப்ளிக் வர்சஸ் கவர்மெண்ட் கான்டெஸ்ட்டாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. வேணால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கி நேற்றுன்னு சொல்லிட்டு சடனாக ரைஸ் ஆன பிரச்சனை கிடையாது. பல வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீட் டாகோட பாப்புலேஷன் ரைஸ் ஆகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாப்புலேஷனாக நம்ம முன்னாடி வந்துட்டு நிற்கிது. இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்துட்டு ஏற்படுத்திட்டு இருக்கு. அண்ட் அகைன் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆகஸ்ட் 11 அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் தானாக முன் வந்து இதை பற்றி ஒரு இன்டர்வென்ட் பண்ணாமல் அகைன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக் லவர்ஸ் இவங்களாம் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பேசும் போதெல்லாம் இந்த இஷ்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு மாறி இருக்காது. இதை பற்றி யாருமே பேசாமல் எப்பயும் போல் நம்ம லைஃப் போயிட்டே இருந்திருக்கோம். இன்னும் 5 வருஷம் யாரும் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு 6 கோடி இருக்கக்கூடிய நீங்கள் பாப்புலேஷன் 30 கோடியாவோ 40 கோடியாவோ வந்துட்டு மாறி இருக்கும். அண்ட் அகைன் நீங்கள் கேட்கலாம், கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க, ஸோ அதை வந்துட்டு டாக் லவர்ஸ் வந்துட்டு தடுத்திருப்பாங்க, அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் வந்துட்டு ரைஸ் ஆகி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு லாஜிக் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக உள்ளே வராங்க அப்படின்னா அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கிராம மக்கள் வந்துட்டு நியாயமான காரணத்துக்காக நியாயமான முறையில் வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தடையெல்லாம் எதிர்த்து அந்த கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஒரு ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் மக்களுடைய பாதுகாப்புக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு ஒரு 2 பேர் தடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தடையே கிடையாது. அது ஈஸியாக ஓவர் கம் பண்ணி கவர்மெண்ட்டால் வந்துட்டு பண்ண முடியும். பட் ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு எஃபெக்டிவான ஏபிசி ப்ரோக்ராம் நடக்கலை. ஸோ அப்படியே அந்த 2 பேர் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அதை ட்ராப் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல யாரோட மிஸ்டேக் கொஞ்சம் வந்துட்டு. இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த இஷ்யூ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது தான். இதில் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இவங்க கரெக்டு அவங்க கரெக்டு, அவங்களால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் வந்துட்டு நான் எதையும் சொல்ல வரல. இந்த இஷ்யூ சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோஸ்னால ஒரு காமன் மேன்ட்ட எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத நான் வந்துட்டு மெயினாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ஒரு காமன் மேன் இந்த இஷ்யூ பற்றி எதனால் இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாமல் இது எப்படி நம்ம குறைக்க போகிறோம், அதுக்கான ஒரு ப்ராப்பர் சயின்டிஃபிக் சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றின ஒரு பெரிய நாலேஜ் இல்லாத ஒரு காமன் மேன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு காமனான ஒரு ஐடியாலஜி என்னவா இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வெறுப்பு ஹேட்டட் வந்துட்டு உருவாகுது. அது காரணம் சோஷியல் மீடியாவில் நீ கண்டினியூஸாக வரக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த இஷ்யூ ஆகஸ்ட் 11 அன்றைக்கி கொடுத்த டெசிஷன்லேருந்து இந்த இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அகைன் சுப்ரீம் கோர்ட் அந்த டெசிஷனை ஓவர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த இஷ்யூ ரிலேட்டடாக வரக்கூடிய வீடியோஸோட ஃபீடு வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அகைன் எப்போ இந்த டிவி ஷோவில் மறுபடியும் பேச ஆரம்பித்தாங்களோ அப்போது நிறைய பேர்த்துக்கிட்ட அகைன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஹீரோஸ், செலிப்ரிட்டிஸ் எல்லாரும் அதுக்கு என்ன கருத்து அப்படின்றத அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு தெரிவிக்கிறாங்க. அண்ட் அகைன் 1 வீக் போனோம் அப்படின்னா இதுவும் சப்சைட் ஆயிரும். ஸோ இந்த இஷ்யூ பற்றி நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வந்துட்டு பேச போகிறோம். அண்ட் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அம்னிஷா வந்துட்டு பெரிய லெவலில் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோக்கு பேசுகிற கண்டென்ட்டே நாளைக்கு கேட்டிங்க அப்படின்னா என்ன பேசுகிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அம்னிஷா இருக்கும்போது அடுத்த வாரத்தில் நம்ம என்ன இதை பற்றி பேசுகிறோன்றதுலாம் எதுவுமே வந்துட்டு ஞாபகம் இருக்க போகிறதுல நம்ம மறந்துட்டு அடுத்த வேலையை வந்துட்டு பார்க்க போயிடுவோம். ஸோ அப்போ இந்த குறிப்பிட்ட பீரியடில் இவங்க கரெக்டு அவங்க கரெக்டு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதையும் ஒருத்தங்களை ட்ரோல் பண்ணுறதையும் விட்டுட்டு அதுக்கு ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளமோட ரியல் பேஸ் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன,
இங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த சொல்யூஷனுக்கு நம்ம எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்ணோம், ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன இருக்குது, ஒரு சிவிக் சென்ஸ் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிளான வீடியோஸ் வந்துட்டு போடலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் ஒரு 4 ஃபீமேல் டாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த 4 ஃபீமேல் டாக்ஸும் குட்டி போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இது இப்படியே குட்டி போட்டுருந்தா சரி போகாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 செலவு பண்ணி அந்த 4 டாகுக்கும் வந்துட்டு குடும்ப கட்டுப்பாடு ப்ரைவேட்டில் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணி ஒரு வீடியோஸ் போடலாம். அதை பார்த்து வசதி படைத்தவர்கள் அவங்க முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோன்னா அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு வரும். ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கடுத்து தான் இன்றைக்கி ரேபிஸ்னால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதுன்றது உண்மை தான். சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பூனை கீரியோ இல்லை நாய் கடிச்சோ அதுக்கு வேக்சின் போடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ் இல்லாதனால நிறைய பேர் ரேபிஸ்னால வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேபிஸ் பற்றின அவேர்னஸும் ஃபஸ்ட்டு டேவோட வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ட் என்ன, ப்ரீ எக்ஸ்போஷர் போடணுமா, போஸ்ட் எக்ஸ்போஷர் போடணுமா, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு போடுங்க. முக்கியமாக ஏதாவது இப்போ ஸ்கூலில் இந்த இஷ்யூ இப்போ பேசியிருக்க இதே டைமில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இல்லை கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஸ், பஞ்சாயத்தில் கிராம சபா கூட்டம் நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ரேபிஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes பேசுங்க. ஒரு கடிச்சதுன்னா என்ன பண்ணணும், வேக்சின் வந்துட்டு போடணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுங்க. அதுக்கடுத்ததாக இங்கே ஊரில் இருக்க நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு டாக்ஸ்க்கு ரேபிஸ் வருது, நமக்கும் ரேபிஸ் அப்படின்ற ஒரு புரிதலே வந்துட்டு கிடையாது. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருப்பேன், ஒரு 50 டாக்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வேக்சினேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த 50 டாக்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வேக்சினேஷன் பண்ணுறதே ஒரு பெரும் போராட்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வேக்சின் போடணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏற்றுக்க முடியறாங்க. வேக்சின் போட்டால் என்ன வேக்சின் அப்படின்னு கேட்குறாங்க. ரேபிஸ்னா என்னன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வெளியிலேருந்து ஒரு நாய் கடிச்சிச்சு அப்படின்னா அந்த நாய்க்கு வேக்சின் போடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துட்டு தெரிய முடியுது. ஸோ பெட் டாக்ஸ்க்கும் பெட் கேட்ஸ்க்கும் அவங்க வச்சுக்கூட பெட் அனிமல்ஸ்க்கும் வேக்சினேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோஸ் வந்துட்டு போடுங்க. அதுக்கடுத்ததாக ஃபாரின் ரீல்ஸ் டாக்ஸை நம்பி நிறைய ரீல்ஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நாட்டு நாய்களை எடுத்து அதை அடாப்ட் பண்ணணும், அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி நிறைய வீடியோஸ் இந்த டைமில் வந்துட்டு போடுங்க. ஒரு பாசிட்டிவிட்டிவாக இந்த இஷ்யூ வந்துட்டு கொண்டு போங்க, பாசிட்டிவிட்டியாக கொண்டு போங்க, அதை சொல்யூஷனை நோக்கி அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு சொல்யூஷன் வந்துட்டு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீ அப்படி பேசலாம், இவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை, இந்த மாதிரி நம்ம டிபேட் பண்ணிக்கிட்டு வெறும் வந்துட்டு ஒருத்தரை ஃப்ரேம் பண்ணி ஒருத்தரை வந்துட்டு இதை பண்ணி நீ இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இந்த மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்கனால என்ன சேஞ்ச் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். கண்டென்ட் மில்கிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூ. ஸோ அந்த சோஷியல் இஷ்யூக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோ கண்டென்ட் வந்துட்டு நிறையா போடுங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு மெயினாக இந்த வீடியோ எப்படி இது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த பிரச்சனையோட பேஸ் இஷ்யூ எப்படி இன்றைக்கி ஸ்ட்ரீட் டாக் பாப்புலேஷன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அண்டு உலக நாடுகளில் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து இங்கே நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எத்தனை வருஷத்துக்குள்ள அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம சந்திப்போம். அதுவரை மாற்றத்திற்கான பாதையில் உங்கள் ராஜ்குமார்.